திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கவர்னர் மாளிகை முதல் மத்திய கைலாஷ் வரை ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அமையவுள்ள புதிய மேம்பாலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் தலையாய பிரச்சனையாக உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல வழிகளில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் காதை துளைக்கிறது பிரதான சாலைகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களின் ஹாரன் சப்தம். அதிலும் ஐடி நிறுவனங்களை உள்ளடக்கிய OMR சாலைக்கு செல்லும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து செல்லும் நிலையே இன்னும் நீடித்து வருகிறது. ஆனால் இன்னும் 5 மாதங்களில் இந்த போக்குவரத்து நெரிசல் பிரச்சினைக்கு முடிவு கட்ட வருகிறது புதிய மேம்பாலம். சுமார் நாளொன்றுக்கு 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்லும் மத்திய கைலாஷ் சந்திப்பு மற்றும் திருவான்மியூர், தரமணி, துரைப்பாக்கம் பகுதிகளை இணைக்கும் டைட்டில் பார்க் சந்திப்பு பகுதிகளில் அதீத போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுமார் 108.13 கோடியில் இந்திரா நகர் மற்றும் டைட்டில் பார்க் ஆகிய சந்திப்புகளில் யூ வடிவ மேம்பாலங்கள் 2 கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டு ஒன்று செயல்பாட்டிற்கு வந்துள்ளது, மற்றொன்று விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. மேலும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் இருந்து டைட்டில் பார்க் சந்திப்பு வரை உள்ள 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான போக்குவரத்து நெரிசலை குறைக்க டைட்டில் பார்க், இந்திரா நகர் மற்றும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் மேம்பாலங்கள் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இந்த மேம்பால பணிக்காக 49 கோடியே 50 லட்சம் ரூபாயும், நிலம் கையகப்படுத்த 25 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்ட நிலையில் அடையாறு கேன்சர் மருத்துவமனை மேம்பாலம் முடியும் இடத்திலிருந்து 650 அடி தூரத்தில் எல் வடிவ மேம்பாலம் 2130 அடி நீளத்தில் 27 அடி அகலத்தில் அமையவிருக்கிறது. இந்த பணிக்காக 75 அடி அகலத்தில் உள்ள சர்தார் பட்டேல் சாலை 110 அடியாக அகலமாக்கப்படுவதோடு கிண்டியிலிருந்து அடையாறு நோக்கி செல்லும் சாலையில் ஒரு வழி மேம்பாலமாக கட்டப்படுகிறது. அதேபோல் அடையாறிலிருந்து கிண்டி நோக்கி செல்லும் சாலை 3 வழி பாதையாக மாற்றப்படுகிறது. இதற்காக சாலையின் 2 பகுதிகளிலும் நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. இதற்காக OMR சர்தார் பட்டேல் சாலையில் தூண்கள் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாகன ஓட்டிகளை துயரப்படுத்தும் ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. இந்த பணிகளுக்காக ஜனவரி புத்தாண்டிற்கு பிறகு அடையாறிலிருந்து கிண்டி செல்லும் சர்தார் பட்டேல் சாலையில் உள்ள மத்திய கைலாஷ் சந்திப்பில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட உள்ளதால் வாகன ஓட்டிகளின் நிலை என்னவாகும் என தெரியவில்லை. எல் வடிவ மத்திய கைலாஷ் மேம்பால பணிகள் வரும் 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மேம்பாலம் பயன்பாட்டிற்கு வந்த பின் கவர்னர் மாளிகை முதல் மத்திய கைலாஷ் வரை போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என கூறப்படுகிறது. சென்னையின் டிராபிக் பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்தால் பல வழிகளில் நன்மைதான் நமக்கு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் ராமச்சந்திரன். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.